ஒரு கிராமத்துல கோமதி அப்படிங்கிற பொண்ணு அவளோட அம்மா கூட வாழ்ந்து வந்தால். கோமதியோட அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவள் தனியாதான் வீட்டுல இருப்பாள். அம்மா எனக்கு மாடு ஒண்ணு வாங்கிதாங்க. எனக்கு தினமும் வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. கோமதி, எனக்கு வயசாகிட்டே போகுது. என்னால இனிமே வேலைக்கு போக முடியுமான்னு தெரியல. உன்னை நீ பார்த்துக்கிறதுக்காக நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு மாடு வாங்கி தரேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கிராமத்துல மாட்டு சந்தை நடக்கும். கோமதியோட அம்மாவுக்கு ஒரு மாட்டை பார்த்துடனே ரொம்ப பிடித்து விட்டது. எப்பா, இந்த மாடு என்ன விலைப்பா? ரொம்ப அழகான மாடா இருக்குது. எப்பா, இந்த மாடு என்ன விலைப்பா? ரொம்ப அழகான மாடா இருக்குது. நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் காசை கம்மி பண்ணி சொல்லுங்கப்பா. இந்த மாடு விவசாய மாடுமா? 1000 ரூபாய். உனக்காக நான் கம்மி விலைக்கு தரமா? ஏன்னா நானும் என்னுடைய குடும்பமும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதனுடைய கஷ்டம் எனக்கு தெரியுமா? கோமதியோட அம்மா அந்த சந்தையில இருந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா, நீங்க ரொம்ப அழகான மாடை வாங்கி இருக்கீங்க. இத நான் இனிமேல் லட்சுமின்னு தான் கூப்பிடுவேன். இப்ப கோமதி வீட்டில தனியா இல்ல. தினமும் மாடு கூட விளையாண்டுகிட்டே இருப்பாள். அவளுக்கு நேரம் போறதே தெரியல. கோமதியோட லட்சுமி மாடு ரொம்ப குறும்பு பண்ணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிராமத்துல சாணி போற்றும். ஒரு நாள் மதியம் கோமதி தூங்கிட்டு இருந்தாள். லட்சுமி மாடு அந்த கிராமத்துல இருக்கிற சேட்டு வீட்டுக்கு போய் சுத்தமான இடத்துல எல்லாம் சாணம் போட்டுருச்சு. சேட்டோட மனைவி வந்து பாக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம லட்சுமி மாடை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லட்சுமி மாடு கத்துற சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த கோமதி எந்திரிச்சிட்டாள். சேட்டோட வீட்டுக்கு ஓடி வந்தாள். ஏ கோமதி, நீதான் இந்த மாடை வளர்த்திட்டு இருக்கியா? இந்த மாடை நான் அடிச்சு கொல்றதுக்குள்ள இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. என்னுடைய வீட்டுல சாணி போட்டு வச்சிருச்சு. என்னோட லட்சுமி மாடை நான் ரொம்ப செல்லமா வளர்த்திட்டு இருக்கேன் தெரியுமா? சாணி போட்டுருச்சுன்னா நான் வந்து சுத்தம் செய்திருப்பேன். அதுக்கு எதுக்கு என்னுடைய லட்சுமி மாடை நீங்க அடிச்சீங்க? உன்னோட மாடு என்னுடைய வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நான் அடிக்கத்தான் செய்வேன். தயவு செஞ்சு உன் மாட்டை நீ பூட்டிக்கிட்டு போயிரு. கோமதியும் லட்சுமி மாடும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு கோமதியோட சித்தப்பா ஊர்ல இருந்து வந்திருந்தாரு. வாங்க தம்பி, என்ன விஷயம்? ஊர்ல இருந்து வந்து இருக்கீங்க? வயசான பாட்டி இருந்தாங்களே, அவங்க செத்துட்டாங்களா? அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பிரீத்திக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க மறக்காம வந்துருங்க. பிரீத்தி அவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? நான் இன்னும் அவளை சின்ன பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் மறக்காம வந்துடுறேன் தம்பி. கோமதியும் கோமதியோட அம்மாவும் பிரீத்தி கல்யாணத்துக்கு கிளம்பிட்டாங்க. இங்க பாரு லட்சுமி, இன்னும் 2 நாள் தான். உனக்கு புல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒழுங்கா சாப்பிடு. அப்புறம் இங்க தண்ணி வச்சிருக்கேன். உனக்கு தண்ணி தாக்கம் எடுத்துச்சுன்னா இத குடிச்சிரு. கோமதியும் அவங்க அம்மாவும் போனதுக்கு அப்புறம் லட்சுமி மாடு இந்த கிராமம் ஃபுல்லா சுத்தி வர ஆரம்பிச்சிடுச்சு. லட்சுமி மாடுக்கு அந்த செட்டியாரின் மனைவி மேல ரொம்ப கோபம் இருந்துச்சு. அதனால செட்டியார் வீட்டு பக்கம் லட்சுமி மாடு கிளம்பிடுச்சு. செட்டியாரும் செட்டியாரோட மனைவியும் தூங்கிட்டு இருக்கிறத லட்சுமி மாடு பாத்துச்சு. செட்டியாரோட மனைவி மேல கோபம் இருந்ததுனால அவங்க 2 பேத்து மேலையும் லட்சுமி மாடு சாணம் போட்டுருச்சு. கோமதியும் கோமதியோட அம்மாவும் ஊர்ல இருந்து வந்து பார்த்தப்ப லட்சுமி மாட காணோம். அம்மா, லட்சுமி மாடு எங்க போச்சு? வாங்கம்மா, லட்சுமி மாடை தேடலாம். அது இந்த கிராமத்தை விட்டு எங்க போக போகுது? கோமதியும் கோமதியோட அம்மாவும் லட்சுமிய தேடி கிராமத்துக்குள்ள போனாங்க. அம்மா, லட்சுமி மாடு எங்க போச்சு? வாங்கம்மா, லட்சுமி மாடை தேடலாம். அது இந்த கிராமத்தை விட்டு எங்க போக போகுது? கோமதியும் கோமதியோட அம்மாவும் லட்சுமிய தேடி கிராமத்துக்குள்ள போனாங்க.
அண்ணா, எங்க லட்சுமி மாட நீங்க பாத்தீங்களா? அந்த மாடு துருதுருன்னு எங்கேயாவது ஓடி போயிடுது. நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரத்துக்குள்ள லட்சுமி மாடு எங்கேயோ போயிடுச்சு. அம்மா, உங்களோட மாட்ட செட்டியாரும் அவனோட மனைவியும் அடிச்சே கொன்னுட்டாங்க அம்மா. ஏன் அடிக்கிறீர்கள் என்று நாங்கள் எல்லாம் கேட்டதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து சாணம் போட்டுடுச்சுன்னு சொன்னாங்கம்மா. நான் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன், உங்க வீடு பூட்டி இருந்துச்சுமா. கோமதிக்கும் கோமதியோட அம்மாவுக்கும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவங்க 2 பேரும் செட்டியார் வீட்டுக்கு போனாங்க. நான் கேட்டது உண்மைதானா செட்டியாரே? எங்க மாட்ட நீங்க 2 பேரும் அடிச்சே கொன்னுட்டீங்கன்னு இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆமா, கொன்னுட்டேன். எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சாணம் போட்டது, சாலம் போட்ட மாட்டை எப்படி விடுவது என்று நாங்க 2 பேரும் தான் எங்க கையாலேயே அடிச்சு கொன்னுட்டோம். நீ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, எங்க போனாலும் ஒன்னும் நடக்காது. நீங்க பண்ணது ரொம்ப தப்பு செட்டியாரே. ஒரு வாயில்லாத ஜீவனை கொல்றதுக்கு உங்க 2 பேத்துக்கும் எப்படி மனசு வந்துச்சோ தெரியல. நீங்க 2 பேரும் என்னை மனுஷங்களா இல்ல மிருகமா? சாணி போட்டதுக்கெல்லாம் யாராச்சும் கொல்லுவாங்களா? நான் போய் பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அங்க எங்களுடைய ஆட்கள் தான் இருப்பாங்க. நம்ம ஊரு வழக்கப்படி மாட்டுக்கு பதில் மாடு தான் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் புது மாடு ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். அத வாங்கிக்கிட்டு பொழைக்கிற வழிய பாருங்க. இந்த மாடு பாக்குறதுக்கு அப்படியே எங்களுடைய மாடு மாதிரி இருந்தாலும் இந்த மாட்டை வாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அதான் மாட்டுக்கு பதில் மாடு கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. என்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு மகள்தான். இந்த மாட்டை வாங்கிக்கிட்டு பிழைக்கிற வழிய பாருங்க. கோமதியும் அவங்க அம்மாவும் அவங்க கொடுத்த மாட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. கோமதியும் அவளோட அம்மாவும் அவங்க கொடுத்த மாட்டை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாடு சாதாரணமான மாடு மாதிரி பால் கறக்காம தங்கப்பால் கறந்து இவங்களுக்கு கொடுத்துச்சு. இவங்க 2 பேரும் இந்த மாட்டை வாங்கி 1 மாசத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரங்களா மாறிட்டாங்க. செட்டியாருக்கும் அவனோட மனைவிக்கும் இவங்கள பார்த்து பொறாமை வர ஆரம்பிச்சுச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கோமதிக்கு நம்ம கொடுத்த மாடு தங்கப்பால் கரைக்குதாம். அவிங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாகவும் மாறிட்டாங்க. நானும் கேள்விப்பட்டேன். அவங்க மதியான தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மாட்டை போய் நான் திருடிட்டு வந்துடலாம்னு இருக்கேன். செட்டியாரு அவன் சொன்ன மாதிரியே மாட்டை திருடிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டான். தங்கப்பால் கறக்கலாமுன்னு இவங்க 2 பேரும் காலையிலிருந்து மாடுகிட்ட வந்தா மாடு சாணம் போட்டு வச்சு இருந்துச்சாம். அந்த சாணத்திலேயே வலிக்கு விழுந்து இங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. இதுக்குதான் சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு பாவம் செஞ்சா அந்த பாவம் நம்மளதான் வந்து சேரும்னு.